முழு டிக்கெட்டு வந்து. ஆமா, ஆண்டவருக்கு அவங்க சின்ன பிள்ளைங்க நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க தான் முழு டிக்கெட்டு. நம்மளாம் அரை டிக்கெட்டா இருக்கிறோம். நம்மளாம் 50 வயசு தாண்டிட்டோம், 40 வயசு கிராஸ் பண்ணியாச்சு. அவங்க தான் இனிமே வருங்காலத்து ஊழியர்கள். ஆண்டவர் அவங்களையும் ஆஸ்வதிப்பார். நல்ல அழகா வசனம் சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க. இந்த ஆண்டு விழாவில் மிக மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நான் என்ன பேசுவது என்று ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பாலே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், திருப்பிக் கொள்ளுங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த வார்த்தையிலோடு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அன்பாலே, இதுல என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, இன்னைக்கு எந்த சர்ச்சுக்கு போற? கல்வாரி சர்ச்சுக்கு போறோம். இது சர்ச்சு பேர் தானே? சர்ச் ஆஃப் கல்வாரி. தமிழ்ல அது சர்ச் ஆஃப் கல்வாரி. கல்வாரி சர்ச்சுக்கு நீ போற. பசங்க கொஞ்சம் சும்மா இருக்கணும். உங்களதான் கொஞ்சம் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும், பேசக்கூடாது. கல்வாரி சபைக்கு நீ போற. அங்க 1 வருஷம் ஆகி ஆண்டு விழா கொண்டாட போறாங்க. இதை நம்ம மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம். அன்பான்லே, இதுல நீங்க எல்லாம் கூடி வந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம 1 வருஷம் ஆன உடனே ஒரு வியாபாரமா இருந்தாலும் ஒரு சபையா இருந்தாலும் எல்லாமே கணக்கு பார்ப்போம். என்ன பார்ப்போம்? என்ன லாப நஷ்டத்துல இருக்குதா இல்லையா? இந்த சர்ச்சுக்கு இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கட்டணும், எத்தனை ஆத்துமாக்கள் வராங்க, எப்படி இங்க ஊழியம் நடக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த 1 ஆண்டு முடிஞ்சிச்சு. 1 ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டை கணக்கு வைக்கும் போது இந்த 1 ஆண்டு பட்ட பிரயாசங்கள்லாம் என்ன, நம்ம எப்படியாக இந்த ஆலயத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், எப்படியாக நான் இந்த ஆலயத்துக்காக நான் பிரதி உபகாரம் செலுத்தினேன், இப்படி எல்லாத்தையும் நம்ம கணக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு கூலி வேலை செஞ்சா கூட நம்ம வருஷத்துக்கு கடைசி என்ன செய்வோம்? கணக்கு பார்ப்போம். ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? வருஷம் முடிஞ்ச உடனே மார்ச் மாசம் ஆச்சுனாக்கா ஏப்ரல் மாசம் கணக்கு பார்ப்பாங்க. இந்த வருஷம் முழுவதும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு லாபம் வந்திருக்கிறது. இது எல்லாமே நடக்கிறது உண்மை. நம்ம குடும்பத்திலயும் வரவு செலவு கணக்கு பார்ப்போம். ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் நம்ம தெரியும் என்ன நடக்குது, லாபமா நடக்குதா, நஷ்டப்பட்டு போறோமா, எப்படி இருக்குது, நம்ம குடும்ப நிலவரம் என்ன, நம்முடைய வருமானத்தினுடைய நிலவரம் என்னன்றத நம்ம கணக்கு பார்க்கிற ஒரு வழக்கம். அப்ப ஆண்டவரும் நம்ம இடத்துல கணக்கு பார்ப்பாரா இல்லையா? பார்ப்பாரா இல்லையா? நம்ம நிறைய செய்கிறாரு. அப்ப அவர் உங்ககிட்டயும் கணக்கு பார்ப்பார். இந்த வருஷம் ஃபுல்லா இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிற, இந்த ஆலயத்துக்காக நீ ஜெபிச்சிருக்கிற, இந்த ஆலயத்துல என்ன நீ பலனை கண்டாய், அதுதான் நம்ம தச்சோதை பண்ணணும்ன்றார். 4வது வசனத்தை பாருங்க. அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். சுய கிரியைகள் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா செயல்பாடுகள். நம்முடைய செயல்களை நாம் சோதித்து பார்க்கிறோம். நான் எப்படியாக செயல்படுகிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன சாதித்தேன், என்ன கொடுத்தேன், என்ன நான் உழைத்தேன், என்னென்னலாம் செய்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தாரு, அநேக அற்புதங்களை செய்தாரு, அவருக்கு நான் என்ன பிரதி உபகாரம் நான் செய்தேன் அப்படின்னு 1 வருஷத்தை நம்ம கணக்கு பார்க்கிற நேரத்துல வந்திருக்கிறோம். ஆமானா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளை சோதித்து அறியணும். எப்படி சோதித்து அறிந்து, இன்னைக்கு ஒரு மரம் வச்சா கூட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பலன் எதிர்பார்ப்போம். ஒரு மாங்காய் மரத்தையே வைக்கிறோம்னு வச்சுங்க, அதுல மாங்காவே காய்க்கலன்னு என்ன செய்வீங்க? ஏன்டா இது இருக்குது. ஒரு முருங்கை மரம் நாங்க அந்த காலத்துல வச்சோம் எங்க தோட்டத்துல, நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான்லாம் அப்ப ஆண்டவர் அறியாத. முருங்கை மரம் 2 வருஷமா காய்க்கவே இல்லைங்க. காய்க்கவே
பூக்குள்ள காய் காய்க்கல. ஆனா மரம் பெருசா வளர்ந்துருச்சு, சும்மா தளன்னு இருக்குது. ஆனா ஒரு காயும் கிடையாது. எல்லாம் வந்து வந்து திட்டிட்டு போறாங்க, என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு வயசான பாட்டி வந்தது, என்னம்மா காயே காய்க்கல, இந்த மரம் 2 வருஷமா இப்படி வளர்ந்து இருக்குது, காயே காய்க்கல பாட்டி அப்படின்னு. ஒன்னே சொல்லிச்சு, தொடப்பு கட்டையால 4 அடி அடி 3 அடி, உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு ரோஷம் வரலையா அப்படின்னு தொடப்பு கட்டையால 3 அடி அடிச்சு காய் காய்க்கும் அப்படின்னுச்சு. உண்மையிலே நான் தொடப்பு கட்டி எடுத்துட்டு போய் அந்த மரத்தை என்ன செஞ்சேன், உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு அடிச்சேன். அன்பால அடுத்த மாசம் பூ பூத்து காய்ச்சிச்சு. அதுக்கு கூட அறிவு இருக்கு, நமக்கு என்ன இல்ல. நாம கனி கொடுக்கிறோமா, ஆண்டவருக்கு என்று என்ன சாதிச்சோம், இன்னைக்கு சோதித்து பார்க்க சொல்ற. ஒரு முருங்க மரத்துக்கு இருக்கிற ரோஷம் சொரணை கூட நமக்கு என்ன இல்ல. நாம மட்டும் வரணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு அற்புதம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ஏன் ஜோலியை பார்க்கணும். என்னத்தை நம்ம ஆண்டவருக்குன்னு பிரதி உபகாரம் செய்யணும், என்னத்தை நன்றி கடன் செலுத்தணும். அதனால இதுதான் இன்னைக்கு கணக்கு பார்க்க சொன்னார். இன்னைக்கு நாம என்ன செய்தோம் ஆண்டவருக்காக, அதனால இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் போய் சொல்லி இந்த சபையை நிரப்பணும். இது இவர் மேல விழுந்த கடமையா? அவர் பார்த்து பாருங்க, அவர்கிட்ட தலையில தண்ணி தட்டி விட்டுருங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் விழுந்த கடமை. இங்க ஒரு நம்ம கிளை சபை இருக்கு, கல்வாரி சபைக்காக நம்ம என்ன பாடுவோம், அட்லீஸ்ட் ஜெபம் பண்ண முழங்கால, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த சபைக்காக, இந்த வளர்ச்சிக்காக, இந்த சபையினுடைய அநேக இந்த பகுதி மக்களுக்காக நம்ம ஜெபிச்சாலே அநேக ஆத்துமாக்கள் ஓடி வருவாங்கல்ல. நமக்கு என்ன, திறந்துட்டோம், அவராச்சு, அவரு ஆரோக்கியாச்சு, ஆரோக்கியதாஸ் தானே, அவர் பாடுது. இவர் சொன்னாரு, இங்க வந்து சொன்னார், எங்க சபை விசுவாசிகளே யாருன்னா இந்த முழு டிக்கெட் தான் எல்லாம், அரை டிக்கெட்டே காணாம், ஒரு சில அரை டிக்கெட் வருவாங்க அப்படின்னாரு. எனக்கு வேதனை ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகுது, 1 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா நாம எல்லாம் வேதனைப்படணுமா வெக்கப்படணுமா? வேதனையும் படணும், வெக்கமும் படணும். நீங்க எழுமணியா, நீங்க வந்து இந்த ஏரியாவில அநேக வீடு வீடா போய் உட்கார்ந்து ஊழியம் செய்யணும். அதுக்குதான் நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மளுக்கு அற்புதம் செஞ்சாரு, அடையாளம் செஞ்சாரு, நமக்கு ஆசீர்வதிச்சாரு. கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சா? இல்ல நான் இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுத்தேங்க, 4 பேர்ட்ட பெருமையா சொல்றது, அது பிரயோஜனம் இல்லை. அது ஆண்டவர் கொடுக்கிற காசுல நீ என்ன செஞ்ச, எடுத்து கொடுத்த. ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிக்கன்னா கொடுத்திருப்பியா? ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்று என்ன செஞ்சோம்? இது ஆண்டுடைய சபை, இவருடைய சபையா அல்லது அவருடைய சபையா அல்ல. இது யாருடைய சபை? ஆண்டுடைய ராஜ்யத்தின் சபை. இதுக்காக நான் என்ன மெனக்கிட்டு செஞ்சேன்? இன்னைக்கு கணக்கு பார்க்கிற நேரம், இந்த 1 வருஷத்துல நம்ம என்ன செஞ்சோம், அந்த பொறுப்பு நமக்குள்ள இருக்கிறது. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 - 7, 8 படிங்களேன். லூக்கா 6, 7, 8. 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய், எத்தனை வருஷம்? 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனிகளை நான் தேடினேன், ஒன்றையும் காணவில்லை. இது வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதுக்கு அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான் பாருங்களேன். அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்ப பாருங்க, ஒரு ஓனர்னாக்கா எதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு மரத்துல கனியை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஓனர் யாரு? நம்முடைய முதலாளி யாருங்க?
ஏசப்பா ஏசப்பா உன்கிட்ட கனியை எதிர்பார்ப்பாரா, எதிர்பார்க்க மாட்டாரா? அன்பால இந்த செய்தியை கேட்டுட்டு நான் சிதம்பரத்துல நான் முத விசுவாசி அவங்கள மாதிரி போய் உட்காந்துக்கிறேன். அங்க ஒரு ஊழியக்காரர் இந்த செய்தியை கொடுக்குறார். அப்ப 3 வருஷம் ஆகுது, எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? நான் 2.5 வருஷமா அந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்ப 2.5 வருஷமா ஆகுது. இன்னும் 3 வருஷம் ஆகுதுக்கு எவ்வளவு நாள் இருக்குது? 6 மாசம் இருக்குது. இந்த 3 வருஷமா இந்த மரம் கனி கொடுக்கணும் பாக்குறேன், ஒரு கனியை கூட கொடுக்கல. இது என்ன செய்ய, வெட்டி போடு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தாங்கலிங்க பாரம். ஐயோ, நம்ம 2.5 வருஷமா வரோம், 2.5 வருஷமா ஒரு ஆத்மா நம்ம என்ன செய்யலைங்க, கொண்டு வந்து நிறுத்தலையே, வேஸ்டா போயிட்டோமே அப்படின்னு தேம்பி 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 அழுகுறேன். ஆண்டவரே, இன்னும் 6 மாசம் தான் இருக்குது எனக்கு டைம், இல்லைன்னா என்ன வெட்டி போட்டுடுவீங்க போல இருக்குத அப்படின்ற உணர்வு அடைந்து நான் கேவி ஒரு குழந்தை அழுகுற மாதிரி அழுது. 6 மாசத்துல எப்படியாவது நான் ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதர்னேன். இது ஏன் நம்ம இந்த பாரம் நமக்கு வரல, இந்த பாரம் ஏன் நமக்கு வரல அப்படின்னா என்ன காரணம்னா, அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்கிறது. அதுதான் 5வது வசனம் படிங்க. அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன். இங்க வரக்கூடிய எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரவங்க என்ன செய்யணும்னா, நம்ம பாரத்தையே சுமந்து வரும். என்ன பாரத்தை சுமந்து வரும்? ஆமா, நம்ம கஷ்டம். நம்ம வீட்டுக்காரன் இன்னும் அவன் கோயில இருந்து வெளிதலை ஆகல, என் புள்ள இப்படி படிக்காத இருக்கிறான், எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி பிரச்சனைன்னு யார் பாரத்தையே சுமந்து வரோம்? நம்ம பாரத். உண்மையாக்கா சொல்றது? நம்ம பாரத்தையே சுமந்து 2.5 வருஷம் 3 வருஷம் நம்ம ஆலயத்துக்கு வந்து அப்படியே இழைச்சு போறோமா இல்லையா? அந்தாலே ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டோம், இயேசுதான் உண்மையான தேவன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யார் பாரத்தை தான் சுமக்கிறோம்? நம்ம பாரத்தையே சுமந்து இழைத்து போய் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் பலன் கொடுக்காதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் பிரயோஜனம் இல்ல, அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. நம்ம பாரத்தையே சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பி கொண்டிருக்கிறோம். அன்பான்லே, இதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதே வசனத்துல அதே அதிகாரத்துல கொஞ்சம் மேல தூக்கி பாருங்களேன், 2வது வசனத்தை சொல்லி பாருங்க. 2வது வசனம் அதுக்கு பதில் சொல்றாரு ஆண்டவரு. அக்கா, தங்கச்சி, அண்ணன், அம்மா, அப்பா, ஐயா, எல்லாரும் ஓம் பாரத்தையே சுமக்காத. சுமந்து போனா நீ இழைச்சுதான் போவ, உனக்கும் பிரயோஜனம் கொடுக்க மாட்ட, மற்றவனுக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்ட. அதனால என்ன செய்ய ஆண்டவர் சொல்றார், பதில் என்ன சொல்றாரு பாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். யாருடைய பிரமாணமா? ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் இன்னைக்கு நம்ம கனி கொடுக்காம இருக்கிறோம், இந்த காலியா இருக்குது சபை. அன்பான்லே, இன்னைக்கு நம்ம பாரத்தை நாம சுமக்க கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை, அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நாம் கீழ்ப்படிந்தோம் என்றார் சபை அடுத்த வருடம் நான் வரும்போது இந்த சபை என்ன செய்யும்? ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அறுவடை பண்ணிருப்பீங்க. இது ஒருவருடைய வேலை கிடையாது, பாஸ்டருடைய வேலை கிடையாது. யாருடைய வேலை? எல்லாருடைய வேலை, எல்லாரும் மேல வந்த கடமை. அதனால இன்னைக்கு நாம அதை அறியாம இருக்கிறோம். நம்ம பாரத்தையே சுமந்து வந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பாலே, நான் அப்படிதான் 2.5 வருஷம் போயிட்டு இருந்தேன்னா, இந்த வார்த்தையை கேட்டேன்னா, கனி கொடுக்கலன்னா மரத்தை என்ன செய்வாரு? வெட்டிடுவாரு. ஜாக்கிரதை. நான் பயந்து போயிட்டேன். ஆண்டவரே, இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்னது? 6 மாசம். இந்த 6 மாசத்துல நான் அறுவடையை பார்த்தே ஆகணும், நானு கனி கொடுத்தே ஆகணும். நான் பட்ட மரமா இல்ல கனி கொடுக்காத மரமா? எனக்கு உண்மையிலே அந்த முருகு மரம் தான் ஞாபகம் வந்தது. எந்த முருகு மரம்? அந்த உட்காந்து நான் அழுவுக்குள்ள எது ஞாபகம் வந்தது? ஆமா, அதை என் கையாலே தொடப்பேட்டையால என்ன செஞ்சேன்? இப்ப ஆண்டவர் என்ன தொடப்பேட்டையால அடிச்சா எப்படி இருக்கும்? அறிவு வருமா வராதா? அப்ப அந்த முருங்கை மரத்து இருக்கிற உணர்வு கூட எனக்கும் உனக்கும் இல்லக்கா. உணர்வடையணும். அப்ப உணர்வடைந்த 6 மாசத்துக்கு
புள்ள எனக்கு வழியை சொல்லி கொடு, நான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், நான் கனி கொடுக்கணும், எனக்கு பலன் கொடுக்கிற மரமா என்ன மாத்துங்க. வேஸ்டா எனக்கும் வேஸ்டா இருக்கிறேன், மற்றவங்களுக்கும் பூமிக்கு வேஸ்டா இருக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதம் பாருங்க. அழுத உடனே எனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் என் பேரு கேசவ பெருமாள். நான் பண்ருட்டியில பங்களாத்தேர்ல ஒரு ரவுடியா இருந்தேன், பொறுக்கியா இருந்தேன். ஓப்பனா சொல்லணும்னா அதான். 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு ஒரு ரவுடிங்களோட சேர்ந்துட்டு எல்லாம் கொலைகாரனுங்க குடிகாரனுங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி தொலைச்சிட்டேன். எங்க அக்கா பொண்ணு அப்படி அடங்காதவனாய் முரட்டனாய் இன்னைக்கு ரவுடியாய் கோபக்காரனாய் சுத்தி வந்தேன். ரொம்ப பக்திக்கு அளவே இல்லை, ரொம்ப பக்தி. எங்க அப்பா அம்மா காமிச்ச தெய்வத்தெல்லாம் அங்க ஊந்து ஊந்து கும்பிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு மாற்றமும் கிடையாது. அதன் பிறகு என்ன ஆச்சு, படிக்கிறதுக்காக நான் சென்னை போனேன். என் சாட்சி ரொம்ப பெரிய சாட்சி. பாஸ்டர் ஒரு நாள் கேட்டுவாரு, உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பேசணும்னா. ஆனா நீங்க கேட்கணும்னா யூடியூப்ல போயிட்டு டேவிட் கேசவன் அப்படின்னு இங்கிலீஷ்ல டைப் அடிச்சிருக்கு. டேவிட் கேசவன் போட்டாலே என் மூஞ்சி வந்துடும், என் மூஞ்சி வந்துடும். அதுல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அது ஓடும். ஒரு லாங் சினிமா மாதிரி. உட்காந்து பொறுமையா கேளுங்க, நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வீங்க, நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வீங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் தான் சொல்றேன், நேரம் இல்லாதனால. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கரெக்டா முடிச்சிடணும். அதனால நான் என்ன செய்யறேன், ஒரு சில காரியத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த யூடியூப்ல போய் டேவிட் கேசவன் நீங்க டைப் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாவரையும் பார்க்கலாம். ஆரம்பம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய சாட்சியை 2 பகுதியா பிரிப்பேன். கிமு கிபி. உலகத்தினுடைய வரலாற்றையே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, 2 பகுதியா பிரிச்சாரு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு என்று. அதே போல என் வாழ்க்கை வரலாற கிமு, அதுதான் பெரியசு. கிறிஸ்து என் வாழ்க்கையில பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கை அசிங்கமா இருந்தது, அக்கிரமமா இருந்தது, ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தது. ஆனா கிறிஸ்து என் வாழ்க்கையில பிறந்த பிறகு என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அன்பானே, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி பிறந்தாருன்னா, ஒரே ஒரு சின்ன தகராறு தான் எனக்கு என் மனைவிக்கும். சாம்பார் வைக்கலன்னு ஒரு தகராறு. என்ன வைக்கல, அவ்வளவுதான். இந்த வைக்கலன்ற தகராறு பெரிய தகராறாகி எங்க கொண்டு போய் முடிஞ்சதுன்னா, பிளான் எல்லாம் போட்டுட்டு 3 கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டேன். நான் நிச்சயமா ஆண்டவர் என்ன விட்டு இருந்தாருன்னா நான் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு என் அட்ரஸே இல்லாத நான் போயிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய ஸ்கில் தெரியும், நான் ஒரு காரியம் திட்டம் போட்டேன்னா அதை செஞ்சிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல். சரி, இவன் அதுக்குள்ள சந்திச்சாகணும்ட்டு நான் என் மனைவியை கொலை பண்றதுக்கு வேகமா போகும்போதுதான் நான் நம்பாத, நான் வேண்டாத இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தார். நேரா என்ன என்கவுண்டர் பண்ணார். எப்படி பவுல சந்திச்சாரோ டைரக்டா, அதே போல என்ன சந்திச்சு. இல்லைன்னா நான் இல்லைங்க, என் மனைவி பிள்ளைங்கள்லாம் இல்லை, நேரம் முடிஞ்சு போயிருக்கும். 30 வருஷத்துக்கு ஆயிரும். நேரடியா ஏய் இப்ப நீ கொலை பண்ண என்ன உன் வாழ்க்கை, இந்த சத்தம் தான் கேக்குது, எனக்கு உருவெல்லாம் தெரியாது, சவுண்ட் மட்டும் கேக்குது. நீ கொலை பண்ணிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும், அழிஞ்சிரும். இப்படிதான் சொன்னேன், கேஷுவல் அழிஞ்சிரும். அவரு அடுத்த கேள்வி கேட்கிற, நீ என்ன பாவம் பண்ண உன் குடும்பம் அழிய போகுது அப்படின்னு. அடுத்து நான் பதில் சொல்றேன், ரொம்ப தெனாவட்டா சொல்றேன். நான் ஒரு பாவத்தையும் பண்ணலையே, நான் எவன் தாலியா எடுத்தனா, எவன் குடியாக எடுத்தனா, நான் ஹானஸ்ட் பொறுக்கி நானே வச்சுக்கிட்ட பட்டம். அப்படியா, நான் நேர்மையான ரவுடி, லஞ்சம் வாங்க மாட்டேன், எவன்கிட்டயும் காசு கேட்க மாட்டேன், நியாயத்துக்கு நான் போராடி ரவுடிசம் பண்ணேன். அதனால எனக்கு நானே பாராட்டு பெற்றுட்டு நான் நேரடியா நான் நல்ல ஹானஸ்ட் பொறுக்கியாச்சே, நான் யார் பாவத்தை செஞ்சேன், எந்த குடும்பத்தை கெடுத்தேன், எனக்கு ஏன் எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு நான் கேட்கும்போது அப்பதான் அவர் சொன்னாரு பதில். என்ன சொன்னாருன்னா, நீ வணங்குறிய உங்க அப்பா அம்மா எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களே தெய்வம், உன் பேரு உள்ள தெய்வம், எல்லா தெய்வத்தையும் போய் நான் என்னையா பாவம் செய்தேன்னு உன் தெய்வத்திட்ட கேள்வி போ அப்படின்னாரு. அப்பதாங்க எனக்கு அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன், என் பேரை நான் உங்களுக்கு சொன்னேன், என் குலதெய்வத்து பேரை வச்சார் எங்க அப்பா. ஆனா அந்த தெய்வம் என்கிட்ட பேசல. ஏன், அது மனுஷனுடைய கை வேலை, அது சிலை. பேசுமா?
பேசாது. வாய் இருக்கும் பேசாது, காது இருக்கும் கேட்காது, கை இருக்கும் தொடாது. ஏன்னா மனுஷனுடைய கை வேலை அது. அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்து, ஐயோ என் தெய்வம் எல்லாம் பேசாதா? அப்ப எந்த தெய்வம் பேசும்? யார் பேசுவா? அப்ப என் வாழ்க்கையில எனக்கு பதில் தேவையாச்சே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் குடும்பம் அழிய போதே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது என் புத்தி வேலை செய்யுது, வேகமா வேலை செய்யுது. ஏன்னா 6:30 என் மனைவியை கொலை பண்ணி ஆகணும். இது 6 மணிக்கு நடக்குது என் கவுண்ட். இந்த அரை மணி நேரத்தில் நான் பதில கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கொலையை செய்யணும்னு நான் போஸ்ட்மான் பண்ணிட்டு, நான் யார்கிட்ட போறது? இப்ப ஜோசியக்காரன்ட்ட போலாமா, குறி சொல்றவன்ட்ட போலாமான்னு யோசிக்கிறேன். 6 மணிக்கு எந்த ஜோசியனா கடை திறந்து வச்சிருப்பானா? காலையில விடிகாத்தால குறி சொல்றவன் சொல்லுவானா? எந்த கோயிலையாவது 6 மணிக்கு? எவனும் சொல்ல மாட்டானே. அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நான் படிக்கும்போது மெட்ராஸ்ல போய் எங்க அக்கா வீட்டுல தங்கி படிச்சேன். எங்க அக்கா பேரு ஜெயா. அவங்க நர்ஸா ஒர்க் பண்றாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. அவங்க அடிக்கடி அந்த வீட்டுல நான் இருக்கும்போது சொல்ற வார்த்தை என்னன்னா, ஏசு ஆண்டவர் பேசுற தெய்வம். சொல்லுங்க பாப்போம். ஏசு ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். சொல்லுங்க. ஏசு ஆண்டவர் பைபிள் மூலமா பேசுவாரு. சொல்லுங்க. இந்த 3த்தையும் மூச்சுக்கு 38 வாட்டி சொல்லுவாங்க. உட்காந்தா சொல்லுவாங்க, நின்னா சொல்லுவாங்க, போனா சொல்லுவாங்க. ஏசாண்டவர் பேசுறதையும் அவர்கிட்ட கேள்வி. ஏசாண்டவர் உயிருள்ளதையும் அவர்கிட்ட பேசு. ஏசாண்டவர் பைபிள் மூலம் பேசுவார். பைபிள் படிச்சியா அப்படின்பா. இப்படி கண்ணாப்னான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்ப ஞாபகம் வருது. ஆஹா, ஏசாண்டவர் பேசுற தெய்வம், உயிருள்ள தெய்வம், அவர் பைபிள் மூலமா பேசுவாருன்னு அக்கா சொன்னாங்களே. இப்ப நான் நம்பின தெய்வம், என் தெய்வம்லாம் என்ன செய்யல? பேசுறது. மனுஷனுடைய கைவேலையா இருக்குது. ஒவ்வொரு கோயில் குளமா போய் அலைஞ்சாலும், கோயில போய் முட்டிட்டு நான் எனக்கு பேசுன்னு சொன்னாலும் அது பேசாது. இன்னும் அரை மணி நேரத்துல எனக்கு பதில் தேவையே. இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கும்போதுதான் எங்க அக்கா சொன்னது ஞாபகம் வருது. ஏசாண்டவர் பேசுற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் பைபிள் மூலமா பேசுவாரு. அல்லேலூயா. அப்ப அந்த ஊர்ல இருந்து நான் படிச்சு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைபிளை தூக்கி கடாசனம் பாரு, அந்த பைபிளை தேடி எடுத்தேன். இப்போதைக்கு அதுதான் தேவை. ஏசாண்டவர் கிறிஸ்தவ கடவுளா இருந்தா எந்த கடவுளா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை பதில். நான் இப்ப 3 கொலை பண்ண போறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட பைபிளை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு இப்படி தூசெல்லாம் தட்டிட்டு இப்படியேதாங்க பார்த்து கேட்டேன். இயேசுவே, நீ உயிருள்ள தெய்வம், பேசுற தெய்வம்னு எங்க அக்கா சொன்னாங்க. உண்மையிலே நீ பேசுற தெய்வம் வந்தா என்னோட பேசியா? இப்ப 3 கொலை பண்ண போறேன். நான் அப்படி கொலை பண்ணினா என் வாழ்க்கை அழிஞ்சிடும். அப்படி என் வாழ்க்கை அழியுதுன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் என் வாழ்க்கை அழிய போகுது இன்னும் கொஞ்ச நாட்கள அப்படின்னு தான் கேட்டேன். ரொம்ப தென்னாவட்டா திமுறா இயேசுவே தான் சொன்னேன். ஆண்டவரே அப்படி இப்படிலாம் சொல்லவே இல்லை. சொல்லிட்டு இப்படி பைபிளை திறந்தங்க. உபாகமம் 28ன்னு ஒரு அதிகாரம் என் கண்ணில் பட்டு. வீட்டுல போய் பாருங்க. அதுல ஆசீர்வாதங்களும் சாபங்களும் 2 பகுதியா இருக்கு. அந்த 2 பகுதியில ஆசீர்வாதத்தை படிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. சாபத்தை படிக்க என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்துல அப்படியே டிவியில காட்டுற மாதிரி காட்டுறாருங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை காட்டுறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நான் மெடிக்கல் ஷாப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறேன். நிறைய ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். 5 லட்சம் ரூபாய் கடன். என்கிட்ட ஒரு நாளைக்கு 50 பேர் கடன்காரன் வந்து என்னை திட்டுவான். கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கடன்காரன் வீட்டுல வந்து கேட்டுட்டு இருந்தவன் இப்ப என்ன செஞ்சுட்டான், கடைக்கு வந்து என்னை அடிச்சு அவமானப்படுத்தணும்னு வரான். அவனுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சு, என்னை அடிச்சு அவமானம். ஏன்னா 3 வருஷமா அவனுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, இவனை வந்து எப்படியாவது கடையில போய் 10 பேர் அசிங்கப்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்துல வரான். அவன் இப்படி நான் கல்லால உட்காந்துக்கிறான். அந்த ஆளு எதிர்க்க வரான். ரோட்ல பார்த்தாலே தெரியும் அது ரோடு. வந்துட்டான். வந்தாக்க அவமானப்படுத்துருவான், அசிங்கப்படுத்துருவான், என்னென்ன கேட்குமோ கேட்டுருவான், அடிச்சாலும் அடிச்சிருவான். நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே கடையை விட்டு கீழே இறங்கி பக்கத்துல ஒரு சந்து பூந்துதுங்க. அந்த சந்துல பூந்துன்னா 3 தெரு சுத்தி இந்த இடத்துல வருங்க. 3 தெரு சுத்தி இப்படி வந்த பாருங்க. நின்று பாக்குறேன், கடையில் நின்று கலடா பண்ணிட்டு இருக்கிறான். ஊரே கூடி போச்சு. பக்கத்துல பார்த்தோம்லாம் கூட்டிட்டு எல்லாம் கேட்கறான். இவன் பயங்கரமா கத்தின்னு கிடக்குறான். சரி, இவனுக்கு இங்க இருந்தாக்க நம்மளை எப்படியாவது அடிச்சிருவான் அப்படின்ட்டு எதிர்க்க ஒரு சந்து பூந்தேன். 4 தெரு சுத்தி அந்த ஸ்பாட்ல வரும். ஆண்டவர் அப்ப அழகா கேட்டாரு, அவன் ஒரு வழியா தான் வந்தான், நீ எத்தனை வழி ஒண்ணு? 3 நாளும்
7 வழி ஓடும். அந்த வார்த்தையை படிச்ச மாத்திரத்துல அப்படியே நடுங்கிட்டேன். ஃபேன் ஓடிட்டு இருக்குது, வேர்த்து கொட்டாரு. 7 வழி நம்ப ஓடுனது இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? எந்த ஆளுக்கு? ஏசப்பாவுக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எழுதிக்கிறாரு. இந்த புஸ்தகம் இன்னைக்கு எழுதப்பட்டது, இந்த பைபிள் இன்னைக்கு எழுதப்பட்டது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் கதையை எப்படி எழுதி வச்சுக்கிறாரு? ஒண்ணுமே புரியல, அப்படியே நடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறேன். என் வாழ்க்கையில நடந்த காட்சியெல்லாம் அப்படியே வருது. அதெல்லாம் சொல்லணும்னா நேரம் ஆயிட்டே இருக்கும். அதனால ஒரு சோறுக்கு, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஆண்டவருக்கு என்னோடு பேச ஆரம்பித்தார் என்பதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்க யூடியூப்ல போய் பாத்துங்க எத்தனை வசனத்தை எனக்கு காமிச்சாரு. அன்பால அப்படியெல்லாம் காமிச்சிட்டு கடைசியில நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். பாரு, வாழ்க்கையில 5 வருஷம் நடந்த சம்பவத்தெல்லாம் காட்டிட்டேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது? இப்ப நீ கொலை செஞ்சுட்டு அழிய போற, சாக போற, நரகத்துக்கு போற, ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா நச்சுன்னு கொடுத்தாரு. என்னன்னா, நீ அறியாத ஜாதி இடத்திலே கொண்டு போகப்பட்டு உன் தாயும் தகப்பனாரும் வணங்கின கல்லையும் மண்ணையும் சேவிப்பாய். என்ன சொல்ல? அதோட முடிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். என் வாழ்க்கையில் நடந்தது. நான் பைபிளை தூக்கி கடாச்சிட்டு எங்க அப்பா அம்மா வணங்கின கோயில போய் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீ தான் தெய்வம், ஏசெல்லாம் தெய்வம் இல்ல, உன்னையே என்ன வணங்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். அதை காமிச்சா, தோ பாரு, நான் தான் தெய்வம்னு மெட்ராஸ்ல படிக்கும் போது உனக்கு சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு யாருதான் தெய்வம் நம்பி ஓடுன? உன் அப்பா அம்மா வணங்கின தெய்வம் தான் தெய்வம்னு நம்பி ஓடல. அதனால்தான் உனக்கு இவ்வளவு சம்பவம் நடந்தது. இப்ப நீனு கொலை செஞ்சுட்டு அழிய போற. அப்ப நான் செஞ்ச பாவம் தண்ணி அடிச்சதோ, தம் அடிச்சதோ, விபச்சாரம் பண்ணதோ, வேசித்தனம் பண்ணதோ அல்ல. என்ன தெய்வமாகி என்ன விட்டுட்டு தெய்வம் அல்லாததான் தெய்வம் என்று நீ நம்பிலியே, அதுதானா நீ செஞ்ச பாவம். அப்பதான் எனக்கு சொர்ணம் வந்தது, எனக்கு அறிவு வந்தது, என் கண்ணு திறந்தது. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே. 5 வருஷமா இதெல்லாம் தெய்வம்னு சொல்லி நம்பி நான் ஏமாந்துட்டேனே, அதனால்தான் இன்னைக்கு நான் சாவ போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் எனக்கு புத்தி வந்து அந்த பைபிளை மூடிட்டு முன்னாடி என்னன்னு சொன்னேன், யோ இயேசுவேன்னு. இப்ப கதறேன், ஆண்டவரே இயேசுப்பா, நீ இப்படி பேசுற தெய்வம்ன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ அப்சல்யூட்லி அப்படியே பேசிட்டீங்கப்பா. நான் என்ன தப்பு செஞ்சனோ, நான் என்ன பாவம் செஞ்சனோ அதை கரெக்டா பளிச்சுன்னு டிவியில காட்டுற மாதிரி காட்டிட்டீங்கப்பா. அதனால இப்ப நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஒரே ஒரு முறை பேசுங்கப்பா. நான் என்ன செய்யணும்? 3 கொலை பண்ண போறேன். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பாருங்க, அன்பான தேவன் எவ்வளவு அருமையா பேசினார் பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22, 23 மூலமா என்னோட பேச. அதை மட்டும் படிங்க. 22, 23. ஏசாயா, உன் சுரூபங்களையும் மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி எறிந்து விட்டு சீ போ என்பாய். அப்பொழுது, எப்பொழுது இதெல்லாம் தூக்கி போட்டு சீப்போன்னு சொன்னா, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் எல்லாம் விஸ்தாரம் உள்ள மேய்ச்சல் ஸ்தலத்திலே மேயும். இததான் சொல்லி என் 2வது ஆவிக்குரிய கண்ணை திறந்தார். ஆமென். அன்பா, இதாங்க கிளைமேக்ஸ். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனை. இதான் கிளைமேக்ஸ். சாவ இருந்தேன், சாகடிக்க இருந்தேன், 3 கொலை பண்ணிட்டு சாக இருந்த என்ன ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா பேசினதோ பாரு, நீ வணங்கினியே தெய்வம்னு சொல்லிட்டு இருந்து அது எல்லாத்தையும் தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி போட்டுட்டு என் பின்னாடி வா, நான் உன்னை ஆசிர்வதிக்க. ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஆடு மாடு முதல் கொண்டு ஆசிர்வதிப்பேன். ஆமென். புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கொலைவெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு குழந்தையை போல மாறினேன். கரங்களை தட்டுவோமா? ஒரு கொலைவெறி பிடிச்ச ஒரு மிருகத்தை ஆண்டவர் ஒரு குழந்தையாக தன்னுடைய வசனத்தை அனுப்பி பேசினார்னா அப்ப உயிர் உள்ள தெய்வம் தானே, பேசுற தெய்வம் தானே. என் வாழ்க்கையில பேசி என் வாழ்க்கை மாத்தினாரா இல்லையா?
இல்லைன்னா கொலை செஞ்சிருப்பனே, கொலைவெறி பிடிச்சவனே. அன்பாலே என் வாழ்க்கை மாறியது. ஆண்டவர் என்னை என்கவுண்டர் பண்ணி அப்பதான் சொன்னாரு, ஏதோ பாரு கொலைவெறியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு குழந்தைய போல மாறிட்டு என் மனைவியை கூப்பிட்டு வா அப்படின்னு. இது எல்லாத்தையும் சொன்ன. இந்த ஆண்டவர் காமிச்சது உன்னை கொலை பண்ண போறேன், உங்க அப்பாவை கொலை பண்ண, அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லிருந்தா நான் செத்து இருப்பேன். ஆனா அவளுக்கு எதுவுமே சொல்லாது, உட்காரு இந்த உபாகம் எடுத்து படி அப்படின்னு. அவங்களும் பிஎஸ்சி படிச்சாங்க. படிச்சுட்டு ஒன்னும் சொல்ல, டிவியில காட்டினாரு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. படிச்சுட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, என்னங்க நம்ம வாழ்க்கையில நடந்ததுலாம் இருக்கு அப்படின்னா. நம்ம வாழ்க்கையில அப்ப அவங்களோட ஏசாண்டவர் என்ன செஞ்சாரு, பேச ஆரம்பித்தார். அதனால்தான் அந்த வார்த்தை வந்தது. அடுத்தது உபாகம் 28 ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை காமிச்ச இந்த 2 வசனத்தையும் படிக்க சொன்னேன். அதை படிச்ச உடனே நான் கேட்டேன், நீ என்ன சொல்றேன்னு. அவங்க அடுத்த செகண்ட் சொன்னாங்க, அவங்க இயேசுலாம் தெரியாது, பைபிள்லாம் தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. அவங்க சொல்லி வாய முடியல. என் பூஜை ரூமுக்கு போனேன், எல்லா சாமி படத்தையும் கேட்டேன், எல்லா விளக்கு தட்டி எடுத்தேன், எல்லாம் மூட்டையா கட்டினேன். ஒரு குப்பை போடுற மாதிரி குப்பை போடுற கிணத்துல சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்து முட்டி போட்டு நானும் என் மனைவியும் ஒப்பு கொடுத்தோம். 83வது வருடம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என் தேவன் என்னை உயிருள்ள தேவனா இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆன்மால தூக்கி போட்டுட்டு வந்து நான் தான் பக்கா கிருமினல்னு சொன்னல, அதே வேலையை ஆண்டவட்டையும் காமிச்சேன். தலைவரை அப்பயே தலைவர்ன்ட்டேன், அரசியல்வாதி தான். அப்ப எல்லாரையும் தலைவரேன்னு கூப்பிட்டு பழக்கம். அதனால தலைவரை பேசுற தெய்வன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தா ஒன்னு ஆசிரியப்பேன்னு சொன்னீங்கல்ல, நானே 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை, சாம்பார் வைக்கிறதுக்கு 10 ரூபாய் வக்கு இல்லாதனால்தான் என்ன செஞ்சேன், கொலை பண்ண தகராறே அதுதான். இப்ப இப்படிப்பட்ட தரித்திரத்துல கடன் பிரச்சனைல இருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னியே, எப்படி ஆசீர்வதிப்ப? நானே இவ்வளவு பிரச்சனைல இருக்கிறேன், எப்படி ஆசீர்வதிப்ப? அதையும் பேசி தொலைச்சிறேன் அப்படின்னு அப்படியே கொக்கி போட்டேன்னா, போட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நீ எப்படி என்ன ஆசீர்வதிப்ப? என் இப்ப கேள்வி 3வது கேள்வி என்ன? நான் என்ன பாவம் செஞ்ச முதல் கேள்வி, நான் இப்ப என்ன செய்ய, நான் என்ன முடிவு எடுக்கின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னது, எப்படி ஆசீர்வதி? நான் 5 லட்சம் ரூபாய் பிரச்சனையில இருக்கிறேன், என் பிரச்சனையினால்தான் இவ்வளவு நடக்குது, நான் எப்படி நீ ஆசீர்வதிப்பேன்னு பாருங்க. அதே உபாகமம் 28 ஆண்டவர் மீண்டும் பேசினார். ஆமென். 14 ஆசீர்வாதம் இதுல இருக்குது, வீட்டுல போய் படிச்சு பார்த்தோம். 14 இந்த 14 ஆசீர்வாதம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். எனக்கு அப்படியே 1 கோடி ரூபாய் அடிச்ச மாதிரி இந்த லாட்சிப்ல அந்த வார்த்தை படிக்கும்போது, ஏன்னா நான் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், எவன் என்றாலும் கை நீட்டு இருக்கிறேன். இப்ப நீயோ கடன் வாங்க மாட்டே, என்ன செய்வியா, கடன் கொடுப்பாய். நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், நீ கீழாகாமல் மேலா இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆச்சா போச்சா போட்டு 14 ஆசீர்வாதத்தை உண்டுலன்னு பண்ணிட்டார். இப்ப அதெல்லாம் புரிஞ்ச உடனே எனக்குள்ள அப்படியே ஏன பலம் வருது. ஆஹா, இப்படி ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாரோ அந்த 14 ஆசீர்வாதங்களும் இன்றைய வரைக்கும் துரத்தி கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? எனக்கு போதாடே வாழாடே பிடிச்சிக்கலாம். எப்படி துரத்தி அடிக்கிறாருங்க, துரத்தி கொடுக்கிறாரு. இவ்வளவு நல்ல ஆண்டவரை விட்டுட்டு எதையோ போய் வணங்கிட்டு இருந்தனே, எவ்வளவு அறிவு இல்லை பாரு. அன்பாலே துரத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விட்டுட்டோம். இன்னைக்கு என்னன்னா, இப்ப பாருங்க, இப்ப வந்துருங்க, இப்பதான் என் சாட்சி. இப்ப என்ன ஆசீர்வதிச்சிட்டார், ரட்சிக்கப்பட்டேன், 2.5 வருஷமா ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட ஒரு சபைக்கு நான் அங்க திணறா போயிட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, என் கடன் பிரச்சனைன்னு சொன்னல, அதேதான் சுமந்துட்டு இருக்கிறேன். என் நிலைமையை தான் நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன். என் பாரத்தையே சுமந்துட்டு இருக்கிறேன். ஆலயத்துல போய் அழுவுறது, வீட்டுக்கு வந்து அழுவுறது, ஆலயத்துக்கு போய் அழுவுறது, வீட்டுக்கு வந்து அழுவுறது. இதே பாரம் தான், இதே வேலையா இருந்தேன். ஆத்மா கனி கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, வேஸ்டா வெட்டியா போயிட்டு இருக்கிறேன். 2.5 வருஷம் பொழுது கழிது. இப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே
வெட்டி போடுவோன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் 6 மாசம் தான் இருக்குது வெட்டி போடுறதுக்கு. அதுக்குள்ள நான் ஒரு ஆத்துமாவது நான் ஆதாயம் பண்ணி உன் சபையில கொண்டு வந்து நட்டணும், எனக்கு உதவி செய்ய, என் கண்ணை தரங்க, இதுக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் அழகா எனக்கு 2 ஃபார்முலா கத்து கொடுத்தார். அந்த 2 ஃபார்முலா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறதுதான் என்ன அனுப்புனார். ஆமே, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? ஹலோ, அந்த 2 ஃபார்முலா, முதல் ஃபார்முலா மத்தேயு 11:28 படிங்க. 28 மத்தேயு 11:28 நீங்க மனப்பாடமா சொல்லணும். வருத்தப்பட்டு எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடமா சொல்றீங்க இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பா. கிடைச்சுதா அன்பாவிலே? இன்னைக்கு அழுகதான். இன்னைக்கு என் புருஷன் திருந்தல, என் குடியேறல, என் கடன் பிரச்சனை மாறல, என் வியாதி தீரல, அப்படியே உட்கார்ந்து வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிறோம். எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம பாரத்தையே சுமந்து வரோம். நான் அப்படிதான் சொன்னேன். இந்த வார்த்தையை காமிச்சோன்னே எனக்கு ரோஷம் வந்துச்சு. என்ன தலைவரை, வருத்தப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பாரத்தோட உங்ககிட்ட வந்தேன், எனக்கு இன்னும் என்ன கிடைக்கல? இளைப்பாறுதல் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன் பாரு. அவருக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துச்சு. ஏய், கீழே உள்ள வசனத்தை படுறா அப்படின்னா. கீழே உள்ள வசனத்தை படி. 79 யாருக்கும் தெரியாது, படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும் அப்படின்னு முடிச்சிட்டார். அப்பொழுதுன்னு எப்பெல்லாம் உங்க பைபிள்ல வருதோ நல்லா சொல்றான் அண்ணாக்கா, நீங்க தயவு செய்து அப்பொழுதுன்னு வர்ற நேரத்துல அந்த உன் பைபிள்ல கட்டம் போடு. என்ன போடு? கட்டம் போடு. பைபிள்ல கட்டம் போடு. உட்காந்து கட்டம் போடுப்ப. எல்லாம் பேனா வச்சு உன் பைபிள்ல அப்பொழுது அப்படின்னும் போது கட்டம் போட்டு ஒரு கேள்வி கேள்வி. எப்பொழுது சொல்லு, இன்னொரு அடி கேள்வி. எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? எப்பொழுது? அதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இரு. நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? அப்பொழுதுனா எப்பொழுது? நல்லா படுறா அப்படின்னாரு. அந்த வசனத்தை என்ன செய்ய, இன்னொரு வாட்டி நல்லா படி அப்படின்னாரு. 29 படிக்கிறேன், திரும்பியும் படிக்கிறேன். படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது. இளைப்பாறுதல் அப்புறம் கிட்டோம். அப்பொழுதுன்னா எப்பொழுது? ஏதோ 2 காரியத்தை சொன்னார். சொல்லுங்க. ஏதோ கற்றுக்கொள், ஏற்றுக்கொள். சொல்லுங்க. எதையோ கத்துக்கோ, எதையோ ஏத்துக்கோ, அப்பொழுதும் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப எதை கத்துக்கணும், எதை ஏத்துக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்டேன். ஆண்டவரே, நான் இப்ப எதை கத்துக்கணும்? எதை கத்துக்கணும்? அதேதான், அதேதான் அண்ணா அண்ணா அழகா சொல்றாரு. நான் சாந்தமும். சாந்தர் எப்படிப்பட்டவரா? நம்மள மாதிரி கோவக்காரா? எப்படிப்பட்டவரு? ரொம்ப சாந்த சுரூபி இல்லையா? அடிச்சா கூட ஒரு கோவமே வராது. காரி துப்புனா கூட உன்னை பார்த்து அடுத்த வீட்டு காரி அப்படி கீழே துப்புனாலே உனக்கு என்ன வரும்? எகுறோம் அப்படியே. என்ன பார்த்து நீ துப்புனியா, நீ அப்படி டேஷ் டேஷ் ஏசுவ. ஆனா அவரை துப்புனா அவருக்கு என்ன வரல? கோமே வரலைங்க. அவர் சாந்தமும் மன தாழ்மையுமான தேவன். இப்ப அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 வருஷம் என்னை பார்த்து கேட்டாரு, என் குணத்தை கத்துக்கிட்டியான்னு. நான் என்ன சொல்லுவேன்? இல்லாண்டவரே, இன்னும் கோபத்தான் தான் இருக்கேன், இன்னும் கோபக்காரனா தான் இருக்கிறேன், இன்னும் எரிச்சல் தான் வருது, இன்னும் எனக்கு ரோஷம் வருது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே டென்ஷன் ஆயிடுறேன். இன்னும் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கத்துக்கல ஆண்டவரே. அப்புறம் எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? கேட்கறது ரைட் தானே? உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரணும், இளைப்பாறுதல் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? ஏன் சீசனா மாறிட்டு எனக்கு என்னை ஏற்றுக்கொண்ட என் சபைக்கு வர சாந்தத்தின் மனத்தாழ்மை கத்துக்கிட்டியா? பச்சு சொல்றாருல போதகரு. கத்துக்கிட்டோமா?
இல்லையே. அப்பதான் சொன்னார், கத்துக்கோ உனக்கு இளைப்பாறு கிடைக்கும். முதல் வார்த்தை. அடுத்தது ஏற்றுக்கொள்னு சொன்னார். என்னத்தை ஏற்றுக்கொள்ள? ஆண்டவரே என்ன ஏற்றுக்கொள்ள? எனக்கு பாரம் 5 லட்சம் ரூபாய் பாரம், உனக்கு என்ன பாரம்? என் முகத்தை என்றார். முகம் என்றால் பாரம். முகம் என்றால் என்ன? பாரம். ஏசாண்டருக்கு என்னங்க பாரம்? சோத்துக்கு இல்லைன்னு பாரமா? உடம்பு சரியில்லைன்னு பாரமா? என்ன பாரம் அவருக்கு? என்ன பாரம்? என்ன அறியாதபடிக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அழிஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆத்மாவை குறித்து பாரம். உன்னை குறித்து என்ன குறித்து தான் பாரம். யாரை குறித்து பாரம்? உன்னை குறித்து என்ன குறிச்சு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அக்கத்து வீட்டுல, ஏத்து வீட்டுல இருக்கிறவங்க பாரம்னா அவரு பாரம். ஐயோ இவங்க எல்லாம் என்ன தெரியாத இவங்க கண்மூடித்தனமா போறாங்களே. நேத்துலாம் நான் ஒரு பாரப்பட்டேன். நான் ட்ரெயின்ல வரும்போது, நேத்து இந்த வடலூர்ல ஒரு ட்ரெயின் வருது, பெங்களூர்ல இருந்து காரைக்கால் போற எக்ஸ்பிரஸ். என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நான் தர்மபுரியில இருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரும்போது, சேலத்துல சும்மா திப்புன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறிச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இடம் இல்லைங்க, நிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. என்னடானாக்கா, இந்த வடலூர்ல ஒரு கோயில்ல என்னதான் விசேஷம், கோயிலுக்கு போறோம். அவனுக்குள்ள அடிச்சுக்கிறான் பாரு. ஐயா இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. கோயிலுக்கு போறான். அவ்வளவு ஜனங்க. எத்தனை வருஷமா வரீங்கன்னு ஒரு அக்காட்ட எதிர்க்க உட்காந்துட்டு வருது. அந்த தங்கச்சி கேட்கிறேன். 10 வருஷமா வராங்க, மாசம் வராங்க. எத்தனை வருஷமா? என்னையா புண்ணியம்? கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. என்ன வருது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம், நம்ம கோபம் போச்சா? எரிச்சல் போச்சா? அவர்கிட்ட கத்துக்கொள்ளக்கூடிய காரியத்தை கத்துக்கிட்டோமா? அவருடைய பாரமாகிய ஆத்ம பாரத்தை நம்ம சுமந்தோமா? அன்பாலே இந்த 2 தான் கத்து கொடுத்தாரு எனக்கு. இந்த பாரு, உன் பாரத்தையே சுமந்து நீ என்ன செய்யற? இழைச்சு போயிட்டு இருக்கிற. உன் கடன், உன் குடும்ப பிரச்சனை, உன் மனைவி, பிள்ளைகள், இப்படியே போயிட்டு இருக்குது உன் வாழ்க்கை. அதெல்லாம் விட்டுட்டு உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. என் பாரத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கோ. நீ என் பாரத்தை சுமந்து நீ என்ன செய், என் வேலையை செய்ய. நான் உன் பாரத்தை சுமந்து உன் கடன் எல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னா. இது ஈஸி தானே? அதனால்தான் 30வது வசனத்தை படிச்சு பாருன்னார். என்னது 30வது வசனம்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும்னார். அழகாக எனக்கு பாடம் எடுத்தாருங்க. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எனக்கு புரிய தமிழே படிக்க தெரியாது. ஆண்டவர்கிட்ட அழுவேன். ஆண்டவரே இப்படியே சொல்லி அழுவேன். நான் 10ஆம் கிளாஸ் 3 தடவை ஃபெயில் ஆனவன். எனக்கு அறிவே கிடையாது. எனக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரியும். இது என்னன்னு தெரியல. உன் சுமை லெகுவா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறேன். அந்த வார்த்தை கூட அர்த்தம் புரியல. அப்ப ஆண்டவர் அழகா தரிசனத்துல காட்டினாரு. ஒரு பஞ்சு மூட்டை நிறைய பஞ்சு இருக்குது, ஒரு மூட்டை நிறைய நெல் இருக்குது. என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு மூட்டை நிறைய, இன்னொரு மூட்டை நிறைய. எதை தூக்குவ? நீனு ஏன்? அது வெயிட் இல்லாத இருக்கும், லேசா இருக்கும், தக்கையா இருக்கும். அதானே? அதேதான் நானும் சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு மரமடைக்கு புரியுற மாதிரி, ஓம் பாரம், உன்னுடைய குடும்ப கஷ்டம், உன் 5 லட்சம் ரூபாய் பாரம் நெல்லு மூட்டைக்கு சமம். ஏன் ஆத்ம பாரம் பஞ்சு மூட்டைக்கு சமம். புரியுதா புரியலையா? இப்ப நீ எதை சும போறன்னு? ஓம் பாரம் நெல்லு மூட்டையை சுமந்து நீ அழைச்சு போற. 5 லட்சம் ரூபாய் ஒத்த பைசா கூட உன்னால அடைக்க முடியல. இன்ன வரைக்கும் 2.5 வருஷமா ததிகத்தம் போட்ட முடியல. ஏன்னா வருமானம் இல்லை. என் கடையில உட்காந்துன்னா நான் ஓட்டிட்டு தான் உட்கார்ந்து இருப்பேன். ஓட்டுறதுன்னா தெரியுமா என்ன? ஹலோ, ஓட்டுறதுன்னா என்னப்பா? ஒருத்தன் வியாபாரம் பண்ண மாட்டான். ஆமா, அவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இல்லாம இருக்கும்போது நான் கடனை எப்படி அடைக்க முடியும்? டிவி எப்படி கட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முழிப்பேன், அழுவேன். அப்பதான் சொன்னார், ஏன் பாரமாகிய பஞ்சு மூட்டையை நீ சுமந்துக்கோ, ஓம் பாரமாகிய நெல் மூட்டையை என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை ஈஸியா அடைச்சிருவேன். அவருக்கு அது ஈஸி தானே. ஏன் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் 50 லட்சம் ரூபாய் இருந்தாலும் 5 கோடி இருந்தாலும் அவருக்கு அவுன்னு ஊதி தருவார். அவர் பாரமாகிய ஆத்ம பாரத்தை நான் ஈஸியா என்ன செய்வேன்? சுமந்து வருவேன். நான் டோர் பையா டோர், வீடு வீடா போய், அக்கா ஏசு நல்லவருக்கா, சர்ச்சுக்கு வாக்கா, அண்ணா ஏசு நல்லவர், சர்ச்சுக்கு வானே. இது சொல்றது எனக்கு ஈஸியா கஷ்டமா? இந்த வேலை இன்னிலிருந்து நீ செய்ய, உன் பாரம் குறைஞ்சிடும் போ. இது செய்யாதான், ஐயோ அக்கா
வருது பக்கத்துட்ட, கஷ்டத்தை யாருதான் சொல்லுவா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், 5 லட்சம் ரூபாய் என் வீட்டுக்காரன் வாங்கிட்டு இந்த மாதிரி திரிகிறான், குடிச்சிட்டே இருக்கிறான், இதே புலம்பி புலம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கிற, கண்ணீர் வடிச்சு 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 உட்காந்து இழைச்சு போயிட்டு இருக்கிற. அன்பம் இல்ல, இதுக்கு மேல புலம்பாத. அந்த பாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்ட, ஏசப்பாட்ட கொடுத்துட்ட. இனிமே நீ பாத்துக்கியா? நான் ஆண்டவர் வாயா போயெல்லாம் சொல்லுவேன், நீ அது மாதிரி சொல்லாத. நீ பாத்துக்க ஆண்டவர, நான் ஓம் பாரத்தை நான் சுமக்கிறேன். இதுக்கு மேல ஏன் ஏத்து விட்டாக்கா அந்த கல்யாணி அக்கா அது ரொம்ப வாயாடிட்டு இருக்குது, அது கஷ்டத்துல இருக்குது, அதுக்கு எப்படியாவது இயேசுவை சொல்லி ஆலயத்தை கொண்டு வரும். அதான் ஏன் பாரம். இப்ப ஏன் 5 லட்சம் ரூபாய் பாரம் என்கிட்ட இல்ல, புரியுதா? யார்கிட்ட கொடுத்துட்டேன், ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன். ஏன் பாரம் இப்ப எது வந்துச்சு, ஆத்ம பாரம். எல்லாரையும் போய் இயேசுவை பத்தி சொல்லி சபைக்கு கொண்டு வர பாரம் தான். இந்த வேலையை நான் செஞ்சேன், அந்த வேலையை அவர் செஞ்சார். ஆமென். என் கடனை அழகா 97ல அடைச்சிட்டாருங்க. 5 லட்சம் ரூபாய் கடனை ஊதி தட்டார். அற்புதமா பண்ணார். அதுக்குள்ள நானு அநேக ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆலயத்தை நிரப்பிட்டேன். அன்பால இந்த 2 ஃபார்முலால ஒரு ஃபார்முலா சொல்லிட்டேன், இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது. யோவான் 15 எடுங்க, முக்கியமா வர காணோம். 15:7 படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்த வார்த்தை, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்களா, மிகுந்த கனியை கொடுக்கணும்னா ஆண்டவர் 2வது அந்த சமயத்துல எனக்கு ஃபார்முலா கத்து கொடுத்தாரு. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் சொல்லல, என்னன்னு சொன்னாரு அதுக்கு பத்தி, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அந்த வார்த்தை தான் எது, மத்தேயு 11:29. என்ன சொன்னாரு, அந்த மத்தேயு 29:11-29 ஒண்ணுல நிலைச்சிருந்தா நீ கேட்கறதெல்லாம் நான் தருவேன், நீ மிகுந்த கனியை கொடுப்பன்னு சொல்லி கொடுத்த. அந்த 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்து மத்தேயு 29 எனக்கு சொல்லி கொடுத்து அழகா டிவில காமிக்கிற மாதிரி காமிச்சு, உன் பாரம் 5 லட்சம் பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் ஆத்ம பாரத்தை நீ சுமந்துக்கோ, நீ இன்னிலிருந்து என் வேலையை செய்ய, நான் இன்னிலிருந்து உன் வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அழகா வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படியே சொன்னாரு. நான் அப்படியே மாட்டினேன். அன்னைக்கு என்ன எப்படி தெரியுமா செஞ்சேன், என் தலையில நெல் மூட்டை இருந்ததா, 5 லட்சம் ரூபாய் பாரம் இருந்ததா, அதை நான் என்ன செஞ்சேன், இப்படியே தான் பாருங்க, நல்லா என்ன பாருங்க, ஏசாண்டர் அங்க உட்காந்து நிற்கிறார், அவர் தான் ஏசாண்டர்னு வச்சுக்கோ. நான் அப்படியே போய் என்ன செஞ்சேன், தலைவரை இது என்னால சுமந்து அழிச்சு போயிட்டேன், ஒத்த பைசா கூட கொடுக்க முடியல, இந்த இதை எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த 5 லட்சம் ரூபாய் பொறுப்பு யாருடைய பொறுப்பு, இப்ப ஏசப்பாவுடைய ஆத்ம பாரம் இது, இதை என்கிட்ட வாங்கிக்கிறேன், இந்த ஆத்ம பாரத்தை நான் சுமக்கிறேன்ட்டேன். இப்ப எது எனக்கு ஈஸி, ஆத்ம பாரம். இதான் குறித்து இனிமே நான் கவலைப்படணும், இதை குறிச்சுதான் நானு திங்க் பண்ணணும், இதை குறிச்சுதான் நானு ஓடணும். 5 லட்சம் ரூபாய் குறிச்சு நான் என்ன செய்யக்கூடாது, கவலைக்கூடாது. அதை குறிச்சு நான் என்ன செய்யக்கூடாது, என்னவே கூடாது. நான் என்ன செஞ்சேன், இதை குறிச்சு என்ன, இப்ப என் தலையில இருக்கிற பாரம் எது, ஆத்ம பாரம். இந்த அக்காவை எப்படி வரலாம், இந்த அண்ணனுக்கு எப்படி சத்தியம் சொல்லலாம், அந்த ஊருக்கு போய் எப்படி சொல்லலாம், இந்த ஊருக்கு போய் சொல்லலாம், எப்படி சர்ச்சில ஆண்டவர் ஆத்மாவை கொண்டு வரலாம்னு இதை குறித்தே சிந்தித்து அதை குறித்தே நான் ஓடணும் பாரு. அதுக்கப்புறம் என் பாரத்தை அவர் என்ன செஞ்சாரு, அடைச்சாரு. அவர் பாரத்தை நான் சுமந்துக்கிட்டேன். அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கிட்டேன். ஆமென். இருக்க அஜா கூட என்ன செய்யாது, கோபம் வரக்கூடாது. சாந்தமும் மனத்தாழ்மையும் கத்துக்கொண்டு அவர் பாரத்தை சுமக்க நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப இன்னைக்கு நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா, அதையும் சொல்லிடுறேன். இதான் 5 லட்சம் ரூபாய் பாரம், கடன் பாரம். இத சர்ச்சுக்கு வரும், ஆண்டவரே முக்காடை போட்டுறோம், அப்படியே ஆண்டவரே என்னால செய்யவே முடியல ஆண்டவரே, இந்த 5 லட்சம் ரூபாய் பாரம் என்னால தாங்க முடியல ஆண்டவரே, டெய்லி கணக்காரன் வந்து திட்டுற ஆண்டவரே, இந்தாங்க ஆண்டவரே இறக்கி வைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க தான் எல்லாத்தையும் உதவி செய்யணும், இந்த கடன்லாம் அடைக்கணும் ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கிற ஆண்டவரே, குடிக்கிற ஆண்டவரே, அவனை திருத்துங்க ஆண்டவரே, ஆச்சா போச்சான்னு இருக்கிற பாருங்கள்லாம் சொல்லிட்டு திரும்பி போயிட்டு வர ஆண்டவரே அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வந்துடும். புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு திரும்பி முட்டாள்தனமா என்ன செய்யறோம்,
தூக்கி தள்ள வச்சுட்டு நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே. அப்புறம் மறாது வாரம் வருது, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே செய்யும். அப்புறம் தூக்கி வச்சுட்டு போறது. தன் பாரத்தை சுமப்பானே. இப்ப புரியுதா? நமக்கும் புரோஜனம் இல்லை, அடுத்தவனுக்கும் புரோஜனம் இல்லை. ஏன்? என் பாரத்தையே சுமந்து அழுத இழைச்சி போயிட்டு உட்காந்து. அக்கா நல்லா புரிஞ்சுக்கோ, உன் பாரத்தை என்ன சுமக்காத. உன் பாரத்தை யார்கிட்ட கொடுத்துரு? அப்பாட்ட கொடுத்துரு, ஏசப்பாட்ட கொடுத்துரு. அவர் பாரத்தை நீ வாங்கிக்கோ. அதுக்காக கண்ணீர் விடு. ஆண்டவரே ஆத்துமா வரணும் ஆண்டவரே, இந்த ஏத்து விட்டாக்கா வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஏத்து விட்டாக்கா சர்ச்சுக்கு வர வரைக்கும் நான் முழங்கால் நிக்கிறேன் ஆண்டவரேன்னு போராடு. அப்புறம் பாரு உன் பிரச்சனை நடக்குது இல்லையான்னு பாரு. இல்லைன்னா என் அட்ரஸ் கொடுக்குறேன், என் போன் நம்பர் கொடுக்குறேன், சர்ச்சில் இவர்கிட்ட வாங்கிட்டு வந்து என் சட்டை பிடிச்சி செவுல 4 அரை கொடு. ஏயா நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், என் பாரம் என்ன தீரலன்னு சொல்லு. நான் சவால் ஒரு 10 லட்சம் ரூபாய் பண்ணிக்கிறேன். அன்பால் சவால். இன்னைக்கு அவன் தன் பாரத்தை சுமப்பானே. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு ஏமாந்துட்டு இருக்கிறோம்? ஓம் பாரத்தை, ஓம் பிரச்சனையை, ஓம் வியாதியை, ஓம் வீட்டு பிரச்சனையை, ஓம் புள்ள, ஓம் கணவன், ஓம் மனைவி, ஓம் இது ஐயோ ஐயோ சுயநலமா நம்ம பாரத்தை சுமந்து அங்கலாய்ச்சிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாத தவிச்சு கொண்டு இருக்கிற நீ ஆண்டுடைய சாந்தத்தை மனத்தாழ்மை கத்துக்கிட்டு அவருடைய பாரமாக்கி ஆத்ம பாரத்தை சுமந்துக்கிட்டு நீ இன்னைக்கு அழுவு, கதறு, அதுக்காக பிரயாசப்படு. இந்த சபையை நிரப்ப இன்னையிலிருந்து நீ எடுத்துக்கோ. வராய்க்கமா 1 வருஷத்துக்குள்ளார நான் இந்த சபையை நிரப்பி ஆவனேன். ஏன் சார்பா ஒரு 10 பேர் இங்க உட்கார்ந்து இருப்பாயா? அடுத்த வருஷம் இந்த ஆண்டவர் இந்த பாசு மூஞ்சை நான் கரிய பூசுவையா அப்படின்னு ஒரு வைராக்கி எடுத்து செய்ய. உன் பிரச்சனை பஞ்சு பஞ்சா பார்க்கறியா இல்லையா? இது சவால். சவாலுக்கு நீ ரெடியா? நான் ரெடி. 10 லட்சம் பஞ்சம் கட்டுறேன். அன்பான்லே, இதுதாயா நீ கத்துக்கிட்ட நான் கத்துக்கிற சத்தியம். இது தெரியாம உட்கார்ந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆத்ம பாரம் இல்லாத இருக்கிறோம். ஆண்டுடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்காம கோபத்திலையும் எரிச்சலையும் இருக்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டுடைய கற்றுக்க வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு அவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு நீ இருந்தால், அதுதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்றார். வார்த்தை உங்களிலும் என்று சொன்னார். நான் நேரம் இல்லாத முடிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லல. நான் நீனு பேசிட்டு வராரு. யோவான் 15:1 இருந்து நீங்க படிச்சா, நானே திராட்சை சரி நீங்கள் பெரிகள் அப்படிலாம் பேசிட்டே வராரு. இங்க 7 வந்து மாத்துறாரு. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று சொல்லாமல் என் வார்த்தை உங்களிலும் சொல்லும் போது நான் கொக்கி போட்டாண்டோரே, இந்த இடத்துல ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க, என்ன காரணம்? உன் வார்த்தை என்னிலும்னா அப்ப அதான் சொல்றாரு, நீ என்னில் தான் நிலைச்சிருக்கிற. காலையில ஏச்ச உடனே யார்கிட்ட தான் ஜெபம் பண்ற? என்கிட்ட தான் ஜெபம் பண்ற. ஆனா என் வார்த்தையின் படி நடக்கிறியா? நான் உனக்கு மத்தேயு 11:29 சொல்லி கொடுத்தேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறியா? மத்தேயு 11:29 என் முகத்தை சுமக்கணும்னு சொன்னேன், சுமந்தியா? இதுதான் வார்த்தையில நிலைத்திருக்கிறது. அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் நிலைச்சிருக்கிறாங்க. ஹலோ, அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் ஆத்ம பாரத்தோட வந்து உங்ககிட்ட முன்னாடி கொடுக்கிறேன். எனக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மூட்டை தேடி கொடுத்துட்டு இருக்கிறார். தெரியுமா? எத்தனை லட்சம் வேணாலும் மூட்டை தேடி தான் கொடுப்பேன். நான் தான் சொன்னேன், இந்த 14 ஆட்சியிலும் தோற்றி கொடுக்கிறாருன்னு. இன்னைக்கு எவ்வளவு சாட்சி நான் சொல்லிட்டே இருக்கலாம். 1 லட்சம் ரூபாய் என்னுடைய இன்கம், மாசம் வருமானம். அந்த மாதிரி மாத்தினார். ஓட்டிட்டு இருந்த என்ன பிஸியான மனுஷனா மாத்தினார். இன்னைக்கு ஆண்டவருக்காக அந்த 1 லட்சம் ரூபாய் பைசாவை விட்டுட்டு, 1 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். 12 வருஷமா என்ன உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கிறார். ஒருத்தனுக்கு 1 பைசா நான் கை நீட்டி கேட்டது கிடையாது, கடன் வாங்கினது கிடையாது. என் பொண்ணு 2 பொண்ணு டாக்டர், என் 2 பொண்ணும் டாக்டர் படிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு எல்லா செலவையும் அவரே பார்த்துக்கிட்டு அப்பா 4 பேர பிள்ளைகளை கொடுத்து என்னை அபிவிருதமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, இந்த மாதிரி ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஃபார்முலாவும் ஒழுங்கா கத்துக்கும். எதை? மத்தேயு 11:29 மறக்கவே மறக்காம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு எல்லாரும் ஜெபம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னை எங்களையும் ஒரு நோக்கத்தோடு இங்க கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இது ஏதோ ஒரு பிரான்ச் சர்ச்சு, இது ஆரோக்கியதாசனுடைய சர்ச்சு. அவர் பார்த்துப்பாரு, அவர் ஆத்ம ஆதாயம் பண்ணுவாரு.
நம்மளாம் உட்கார்ந்துட்டு போன்னு சொல்லி நாங்க நினைச்சோம். ஆண்டவரே இது எங்க பொறுப்பு, இது எங்களுடைய சபை, இது உம்முடைய சபை. ஆண்டவரே எனக்கு பாத்தியம் உண்டு ஆண்டவரே, நான் உம்முடைய பாரத்தை சுமக்க ஆண்டவரே, என் பாரத்தை நீ சுமந்து எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன் என்பதையும் பேசுற தெய்வம் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இனி தன் பாரத்தை நான் சுமக்காம அடுத்தவங்க பாரத்தை நான் சுமக்க ஓம் பாரத்தை நான் சுமக்க ஆண்டவரே என்னுடைய இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்கின்ற ரகசியத்தை கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி இன்னை வரைக்கும் நான் அதை கத்துக்கவே இல்லை சுவாமி. ஆண்டவரே இன்னும் எனக்குள்ள எரிச்சலும் கோபமும் வந்துட்டு இருக்குது. தயவாக என்ன மன்னிங்கப்பா. நான் சாந்த குணத்தையும் ஆண்டவரே தாழ்மையும் கற்றுக்கொண்டு உம்முடைய பாரமாகி ஆத்ம பாரத்தை நான் சுமந்து வெற்றியை பார்க்க நான் சாட்சியா நிறுத்த அடுத்த வருஷம் இதே ஆண்டு விழாவில் ஒரு 10 ஆத்மா என் பேரை சொல்லி இந்த இடத்துல உட்காரும் போது என் பிரச்சனை எல்லாம் பஞ்சி போல பறக்க போது ஆண்டவரே. இதுக்கு நான் சபதம் எடுக்கிறேன் ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நான் அதை செய்ய போறேன் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.